சாதி வாரி கணக்கெடுப்பு, சாதி வேண்டாங்கிறாரு சீமான், சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்றாரு அப்படின்னு. சாதியை ஏற்றதாழ்வுகளை ஒழிக்க, சாதியை அதை ஒழிக்க இருக்கிற கடைசி கருவியே சாதி வாரி கணக்கெடுப்பு தான். எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிரும்னா, எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிரும்னா எனக்கு எதுக்கு சாதி சங்கம்? நத்தை தனக்கு பாதுகாப்பு இருக்காது, எல்லாரும் குச்சியை தொட்டு தொட்டு விளையாடுவாங்க, கொள்வான் தான் அதுக்கு தன்னை தற்காக்க ஒரு கூடு தேவைப்படுது. நாங்கள் ஒற்றுமையாக இருந்தால் தான் எங்களுக்காக அந்த ஒரு ரெண்டு உரிமையும் பெற முடியுங்கிற நிலைமைக்கு தள்ளப்படும் போது தான் சாதி அமைப்புகள் தானாக உருவாகிடுது. எல்லாருக்கும் உண்டானதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அது தேவைப்படாது. வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம்ங்கிறது குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அவரவர்களுக்கு கொண்ட உரிமையை கொடுத்துடணும். எளிய உதாரணத்தில் நான் விளக்கணும்னா, 5 பேர் இருக்க வீட்டுக்கு 50 பேர் சாப்பாடை நீங்கள் அனுப்பாதீங்க, 50 பேர் இருக்க வீட்டுக்கு 5 பேர் சாப்பாடை அனுப்பாதீங்க. இது நீதி இல்லை, அநீதிங்கிறோம். இப்போ ஒரு கேள்வி தானே, ஒரு குடும்ப அட்டைக்கு 10 கிலோ அரிசி, ஒரு வீட்டில் ஒரு அப்பத்தா இருக்கா, அவள் ஒருத்தி தான், அவள் போய் ஒரு கிலோ ஒரு அட்டையை காட்டி 10 கிலோ அரிசியை வாங்கிட்டு வந்துடுறா. பக்கத்து வீட்டில் நாங்கள் 10 பேர் இருக்கோம், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் பெரிய குடும்பம், குடும்ப அட்டைக்கு 10 கிலோ அரிசி தான், அந்த ஒரு அட்டையை காட்டி எங்களுக்கும் 10 கிலோ அரிசி தான். இது சரியான பயிர் வாங்குறதா இங்கே இருக்கிற கேள்வி. அப்போ சாதி வாரி கணக்கெடுப்புனா எல்லாருக்கும் உண்டானது எல்லாம் கிடைச்சிருச்சுன்னா, என் பசிக்கு உணவு கிடைச்சிருந்தா அடுத்தவன் தட்டை நான் பறிக்கணும்னோ அதை எட்டி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லாமல் போயிடுது. இதுதான் நம்ம கேட்குற கோட்பாடு.